ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான இரும்பு சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பாரம்பரியமான கேழ்வரகு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ரெசிபி. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராகி புட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு தான். நீங்கள் வீட்டில் இருந்து கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு, நெக்ஸ்ட் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ஒரே நேரமாக சேர்த்துறக்கூடாது அதிகமாக. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அதை பிசைஞ்சு விட்டுக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது உதிரி உதிரியாக வரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசையும் போது தான் அது கரெக்டாக வரும். ஒரே நேரமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா குழஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது பூ போல் வரணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பிடிக்கிறப்போ இந்த மாதிரி பிடிக்க வரணும். நெக்ஸ்ட் இதை உதிர்த்து விட்டோம் அப்படின்னா அப்படியே பொல பொலன்னு இது உதிர்த்து விடணும். அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு இட்லி தட்டு மேலே ஒயிட் கலர் கிளாத் போட்டிருக்கேன். அதில் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய புட்டு மாவை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இதை வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் இதை வேக வச்சுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வேகும்போதே இதிலிருந்து அந்த ராகி அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா வரும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச புட்டு மாவு ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா கரண்டி வச்சு இது சூடாக இருக்கும் போதே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போவே இது நல்லா கலந்து விட்டால் தான் நல்லா உதிரி உதிரியாக அதை கலந்து விட முடியும். அப்படி இல்லைனா அங்கங்கே கிளாட் ஆகி இது சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இது இந்த ஸ்டேஜில் சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பூ போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இனிப்புக்காக இதில் நான் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதில் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் இதுக்கு பதில் வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லமும் தேங்காயும் இந்த புட்டு மாவோடு நல்லா கலந்த பிறகு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த வெல்லமும் தேங்காயும் இந்த புட்டு மாவோடு நல்லா கலந்து வரணும். அதுபோல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அவ்வளோதாங்க. உடலுக்கு ஆரோக்கியமான பாரம்பரியமான கேழ்வரகு புட்டு வித்தின் ½ அன் ஹவரில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ மேலே தேங்காய் துருவல் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.